எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச முட்டை வச்சு ஒரு அருமையான ப்ரெஷர் குக்கர் முட்டை பிரியாணி, அதோடு சேர்த்து ஒரு நல்ல ஸ்டார்டர் சிக்கன் 65. ஸோ வாங்க இந்த அருமையான காம்பினேஷனை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை பிரியாணிக்கு முதல்ல வெங்காயம் வறுக்கணும். இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மெலிசா நறுக்கின வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருங்க. அதே பேனில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு இதை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். முட்டைகளை 4 பக்கமும் கீறி பேனில் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, 2 வெங்காயம் மெலிசா நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் வதக்கணும். 1 நிமிஷம் கழித்து இதில் 3 தக்காளி பொடியை நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் எடுத்து இதில் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா தயிரை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அடுத்தது இதில் ஒரு கையளவு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
அடுத்தது இதில் 300 கிராம் பாஸ்மதி அரிசி சுத்தமாக கழுவி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த பாஸ்மதி அரிசியை ப்ரெஷர் குக்கரில் போட்டுருங்க. அரிசி போட்ட பிறகு மெதுவாக கரண்டி வச்சு கிண்டுங்க. அதிகமாக கிண்டுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு இதில் 500 ml தண்ணி ஊற்றணும். இதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச முட்டையை இதில் மெதுவாக போட்டுக்கோங்க. கடைசியில் வறுத்து வச்ச வெங்காயத்தை மேலே கொஞ்சம் தூவி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையோட தூவிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஆவி வந்த பிறகு வெயிட்டை வச்சு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரை உடனே திறக்கக்கூடாது. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு தான் அதை திறக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. வெயிட் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை நான் திறக்க போகிறேன். அருமையான முட்டை பிரியாணி ரெடியாக இருக்குது. இது சிம்பிளாக ஒரு வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 300 கிராம் எலும்பில்லாத சிக்கன் யூஸ் பண்ணுறேன். இதை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை ஊற வைக்கணும். இதுக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. ஒரு முட்டையை உடைச்சு நல்லா பீட் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் துண்டுகளோட எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீசஸ் நல்லா கோட் ஆகணும். இப்போ இதில் அடித்த முட்டையை ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா ஃபுட் கலரிங் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். எல்லாத்தையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு சிக்கன் நல்லா ஊறினா தான் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும். குறைஞ்சதும் 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வைக்கணும். அடுத்து சிக்கனை பொரிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி இதில் சிக்கன் பீசஸை போடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் டீப் ஃப்ரை ரொம்ப செய்யலைன்னா நீங்கள் சிக்கன் பீசஸை எண்ணெயில் போடும்போது ரொம்ப பொறுமையாக கவனமாக போடுங்க. சிக்கன் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிக்கணும். சிக்கன் பொரிச்சாச்சு. சிக்கன் 65 ரெடியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக சில பொருட்களை தாளித்து இதோட சேர்க்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் நறுக்கின பூண்டு, நீளமான நறுக்கின இஞ்சி கொஞ்சம், 4 பச்சை மிளகாய் கீர்னது, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். இதோட பொரிச்ச சிக்கன் துண்டுகளை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் 65 ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்க. நல்ல அட்டகாசமான ப்ரெஷர் குக்கர் முட்டை பிரியாணியும் அந்த சிக்கன் 65யும் பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு சூப்பர் காம்பினேஷன்.
ஸோ நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விருந்து வைக்கிறீங்கன்னா, ஏதாவது சும்மா ஒரு கொஞ்சம் நல்ல எலாபரேட்டாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக அது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.